ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அது தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்பில் இருக்கட்டும்னு நீளமாக கட் பண்ணி எடுத்து அது ஒரு சைடில் வச்சுக்கிட்டேன். இப்போ அது கோட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து அந்த கோட்டிங் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லா சைடும் படுற அளவுக்கு பரட்டி விட்டுட்டு அதை ஒரு சைடு வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் கோட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு 1/2 கப் மைதா மாவும் காஷ்மீரி சில்லி தூளும் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து அந்த பவுடரில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கத்தில் ஐஸ் வாட்டர் வச்சு அதில் டிப் பண்ணி மறுபடியும் நம்ம பவுடரில் டிப் பண்ணி வச்சா ஃப்ரைடு பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சூடானதும் லைன் பை லைனாக ஒரு பொட்டேட்டோஸாக போடணும். மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. கடைசியில் கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.